إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் எல்லோரும் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு
குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே அனர்த்தங்களின் பொழுதும் சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சினைகள் என்று எந்த அடிப்படையில் சோதனைகள் வந்தாலும் நபித்தோழர்களாகிய சஹாபாக்களுடைய முன்மாதிரி எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாக சுருக்கமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு தெரியும், கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த நாட்டு மக்களை எல்லாம் சிந்திக்க வைத்து, அனைவரையும் அள வைத்து, இந்த உலக வாழ்க்கை என்பது உண்மையிலே ஒரு பொய்யான வாழ்க்கை, ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான். நாங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறு. நாங்கள் எவ்வளவுதான் நினைத்து எவ்வளவுதான் திட்டங்களை தீட்டினாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அந்தந்த நேரத்திலே எதை நடாத்துவதற்கு நாடி இருக்கின்றானோ அவைகள் மாத்திரம்தான் நடக்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாகத்தான் அண்மையில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கும், மண் சரிவும், அந்த மினி சூறாவளியும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டியது. 2004ஆம் ஆண்டு கரையோர பிரதேசங்களை எல்லாம் சுனாமி தாக்கிய பொழுது மலை நாட்டிலே வாழ்ந்தவர்களாம் எப்படி நினைத்திருப்பார்கள்? ஏதோ அல்லாஹ் எங்களை கடற்கரையை விட்டும் பாதுகாத்து விட்டான். கரையோரத்தில் வாழுகின்ற மக்கள் பாவம், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது. வியாபாரங்கள் எல்லாம் அப்படியே அடியோடு இல்லாமலாக்கப்பட்டது. எத்தனையோ பொடிகள் எல்லாம் கடலுக்குள் போனது இன்னும் எங்கே என்று கூட தெரியவில்லை. இன்னும் கூட எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கிறார்கள். எங்களுடைய பெற்றோர்களுடைய ஜனாசாவை கூட காண கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்திலே மக்கள் நினைத்திருப்பார்கள், கடலோரத்தில் வாழக்கூடியவர்கள், கரையோர பிரதேசத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படியும் சோதனைகள் வரலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அது நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு 2 வாரங்களுக்கு முன்னால் மலை நாட்டிலே வெள்ளம் ஏற்படுகிறது. மலை பிரதேசங்கள் எல்லாம் மண் சரிவுகள் ஏற்பட்டு இடிந்து விழுகிறது. மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறார்கள். பல பயிர் செய்கைகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஏற்பட்ட சேதங்கள் சம்பந்தமாக நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு மீடியாக்களில் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு முறை புது தகவலாகத்தான் இன்றைக்கு இந்த வெள்ளம், மண் சரிவு சம்பந்தமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் சகோதரர்களே, இந்த பிரச்சனையினால், இந்த சோதனையினால் இலங்கை நாட்டு கவர்மெண்டுடைய தகவல் படி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருடைய தகவல் படி 639 பேர் இதுவரைக்கும் அதாவது உயிர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட கூட அன்புக்குரிய சகோதரர், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வீடுகள், எத்தனையோ ஹெக்டேர் கணக்கான பயிர் நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பாதிப்பை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, பொருளாதார ரீதியாக பாதிப்பு. கம்பளையில் மாத்திரம் 800 கோடிக்கு மேற்பட்ட ஒரு பாதிப்பு வியாபார சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது சாதாரண ஒரு கெஸிங் தான். அந்த உள்ளுக்குள்ள போய் எல்லாம் ஸ்டாக் எல்லாம் எடுத்து பார்க்கல, சிம்பிளாக ஒவ்வொருத்தர் சொன்னதை வச்சு அந்த டவுனுடைய லொஸ் மட்டும் 800 கோடியை தாண்டுது. யோசிச்சு பாருங்க, இல்ல யாருடைய காசு, இதுல யாருடைய பணம், இது யாருடைய சொத்து, இது யாரு தந்தது, யாரு எடுத்தான்? இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய ஈமானிலையும் எங்களுடைய தவக்குருளையும் இன்னும் அதிகமான ஈமான் எங்களுடைய கூட வேண்டும். அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இவைகளை பார்க்கிற நேரத்தில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதனால் தான் சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆறுதலாகவும், இன்னும் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில வரலாறுகளை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக விளங்கணும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலகத்தில் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் ஏன் படைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே யார் நல்ல முறையில் அமல் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. ஒரு சாராரை அல்லாஹ் மௌத்தாக்கி சோதிக்கிறான். அந்த மரணங்களை பார்த்து உயிரோடு வாழுகின்ற எங்களை யோசிக்க வைக்கிறான், சிந்திக்க வைக்கிறான். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறான். நீ இன்னும் பாவத்திலே இருக்கிறாய், ஜக்காத்தை சரியாக கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, சதக்காக்களை சரியாக கொடுக்காமல் இருக்கிறீர்கள்,
உங்களிடம் அல்லாஹ் டெம்பரரியாக தந்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து நான் தான் இந்த ஊரிலே பணக்காரன், நான் தான் முதலாவதாக நல்ல ஹை லக்ஸரி வாகனத்தை வாங்கணும், எனக்கு மேலாக யாரும் வரக்கூடாது என்றெல்லாம் சில நேரம் மனிதர்கள் நினைத்து வாழலாம். ஆனால் அல்லாஹ் நினைச்சா சகோதரர்களை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய லட்சம் என்ன, கோடி என்ன, பல பில்லியன் கணக்கான சொத்துக்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல அல்லாஹ் மாற்றுவான். இன்றைக்கு பணக்காரனாக இருந்தவர் மாலையாகிற நேரத்தில் ஒன்றுமில்லாத ஏழையாக அல்லாஹ் மாற்றுவான். ஏழையாக இருந்தவனை ஒரு சோதனையை கொடுத்து பணக்காரனாக மாற்றுவான். இதுதான் இந்த உலகத்துடைய நியதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாமிய வரலாற்றில் 2வது கலீஃபா. அவருடைய ஆட்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எவ்வளவு கம்பீரமான ஆட்சி, எவ்வளவு திட்டமிடலான ஆட்சி. இந்த ஆட்சியில ஹிஜ்ரி 18வது ஆண்டு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுக்கிறான். என்ன சோதனை தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றில் ஆமுர் ரமாதா, அதாவது அர் ரமாதா என்று ரமாதா வருஷம் என்று அழைக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு பஞ்சம். 18வது ஹிஜ்ரி ஆண்டுல ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். கிட்டத்தட்ட மழை பெய்யறது குறைவான காரணத்தினால் பயிர் நிலங்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கிறது. ரமாதன சாம்பல் அர்த்தம். சாம்பல் ஏன் அந்த பேரு வர தெரியுமா? அந்த பூமியில் மழை பெய்யாததன் காரணமாக பயிர் நிலங்கள் எல்லாம் காய்ந்து சாம்பல் நிறமாக மாறுகிறது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், காய்த்த அந்த மரங்கள் எல்லாம் அந்த அடிக்கின்ற வெயிலுக்கு மழை இல்லாததன் காரணமாக அந்த பயிர் நிலங்கள் எல்லாம் சாம்பலாக போனது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு சோதனை ஏற்படுகிறது. இந்த சோதனை எவ்வளவு காலம் தெரியுமா? 9 மாதங்கள் நீடிக்கின்றன. 9 மாதங்கள். ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க தெரியுமா? அவரால் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு பசி, பட்டினியான மக்கள் தடுமாறுகிறார்கள். பைத்துல் மாலால எல்லாத்தையும் செலவழிக்கிறார். செலவழிச்சு அதுவும் முடிஞ்சாச்சு. பைத்துல் மால் முடிஞ்சாச்சு. இப்ப எங்களை காசு மக்களுக்கு எப்படி சாப்பிட கொடுக்கிறது? 7ஆம் ஆண்டுல மிஸ்ர்ல வாலியாக இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். மதீனாவிலே மக்கள் பசியால் பட்டினியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உதவி தாருங்கள். உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க 3000 ஒட்டகங்களுக்கு அந்த கோதுமை மாவை அனுப்பி வைக்கிறார்கள். கடல் வழியாக 20 கப்பல்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் பல வாலிமார்களுக்கு, பல பொறுப்புதாரிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு கடிதம் எழுதுகிறார். உதவிகள் 4 பக்கங்களிலும் வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது. எங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு வியாபாரி அவர். அவருடைய வியாபார பொருட்கள் எல்லாம் ஷாமிலே கொள்வனவு செய்யப்பட்டு அங்க வாங்கி இங்கேக்கு மதீனாவுக்கு அவர் இம்போர்ட் பண்றார். இப்ப நாங்க இன்றைக்கு சைனாவையும் ஸ்ரீலங்காவும் எடுத்து அதை யோசிச்சு பார்க்கலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார பொருட்கள் எல்லாம் பஜாருக்கு வரப்போறது என்ற செய்தி ஒரு 2-3 நாளைக்கே மக்களுக்கு கேள்விப்படும். ஹோல்சேல் பிசினஸ்ல இம்போர்ட் பண்றவங்கள்ட்ட போய் ரிட்டைல் வாங்குறவங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு வைங்க, நீங்க அரிசி வாங்குறீங்க, அது வெளிநாட்டுல இந்த பருப்பு பண்ணுவீங்களே, பருப்பு கடலை இம்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, கண்டெய்னர் கணக்குல போடுவாங்க. இம்போர்ட் பண்றவங்கள்ட்ட போய் நீங்க வாங்குவீங்களா? உங்களுக்கு தர மாட்டாங்க. அதுக்கென்று ஒவ்வொரு பஜார்லையும் ஹோல்சேல் வியாபாரிகள் இருப்பார்கள். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள். அவங்களுக்கு இடையில விலைகள் பேசி தீர்மானிக்கப்படும். இப்ப மதீனாவில் உள்ள பெரும் பெரும் வியாபாரிகளுக்கு கேள்விப்படுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாமிலே இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் நாளைக்கு ஃபஜ்ருக்கு பிறகு மதீனாவுக்கு வந்து சேர்ந்துடும். முந்தின நாள் கேள்விப்படுது. இப்ப சாமன் டிமாண்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு பஞ்சம் ஏற்பட்டால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இருக்கிற பொருட்கள் எல்லாம் டிமாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பொருள் டிமாண்ட் ஆவின் என்று சொன்னால் அதனுடைய விலை தாராளமாக சும்மாவே விலை கூட ஆரம்பிச்சிடும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. இப்ப வியாபாரிகள் தயாராக இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நாளைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஷாமில் இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து சேருது. ஃபஜ்ர் தொழுகையோட அந்த இப்ப நாங்க சொல்றதாக இருந்தால் கண்டெய்னர் வருது, வந்தத்தோட நாங்க முதலாவது போய் விளையாடிச்சு சாமான் எடுத்துட வேண்டியதான். இதுக்கு தயாராகி பெரும் 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 வியாபாரிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அந்த வியாபார பொருட்கள் எல்லாம் வந்து நிக்குது. ஏனைய ஹோல்சேல் வியாபாரிகள் எல்லாம் போட்டி போட்டு நிக்கிறாங்க. நான் தான் கூட பிரைஸ் கொடுத்து எடுக்க போறேன், என்ன டிமாண்டான காலம். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. வியாபாரிகள் எல்லாம் போய் விலை பேசுகிறாங்க. காலையோட போயிட்டாங்க. எப்படி விலை பேசுறாங்க தெரியுமா? இப்ப அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விலை கேட்கறதுக்கு முன்னாடியே பஜார்ல வந்து சில பொருட்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒன்று இருக்கும். இப்ப எங்கர் 1 கிலோ 1100 ரூபாண்டா யாரும் 2000 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க, விலை சொல்லவும் மாட்டாங்க. அரிசி 1 கிலோ 250 ரூபாண்டா 750 ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க. நோமல் அரிசி சொல்றேன், பஜாரில் நிர்ணயிக்கப்பட்ட விலை இருக்கு. இப்ப வியாபாரிமார் என்ன செய்யறாங்க தெரியுமா?
உஸ்மான் ரலியல்லாஹு விலை சொல்றதுக்கு முன்னாடி முந்தி அடிச்சு கொண்டு சொல்றாங்கன்னு தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து, இப்ப பொருள் எல்லாம் வந்திருக்குது, நீங்க எனக்கு தாங்க அந்த பொருளை, உங்கள்ட்ட வந்திருக்கக்கூடிய வியாபார பொருட்களை எனக்கு தந்து விடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு திர்ஹமுக்கு பதிலாக 2 திர்ஹமை தருகிறேன்றாங்க. கிலோ 250 ரூபாண்டா நான் உங்களுக்கு 500 தரேன், 500 ரூபாய் தரேன், டபுள் விலை நீங்க எனக்கு தாங்கன்றாங்க. ஒவ்வொருத்தர் பேரும் பேசுகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இல்ல விலை போதா, இதை விட யாராவது கூடுதலாக விலை தாரவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. யாரும் இல்லை. என்ன 250 ரூபாய்க்கு போறது 500 ரூபாய் கேட்டும் தரலாட்டி அதுக்கு அங்க எப்படி விற்கிறது? ஒரு நியாயமான சிந்தனை. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்கன்னு தெரியுமா? இல்ல, உங்களோட விலை போதாது, எனக்கு இதை விட கூடுதலான விலை ஒன்று கிடைச்சாச்சு, நான் வித்துட்டேன் என்றாங்க. அப்பொழுது அந்த வியாபாரிகளை கேட்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து, உஸ்மானே, இந்த மதீனாவுல எங்கட ஏரியாவுல எங்க கொஞ்சம் பேரையும் தவிர வேறு யார் ஹோல்சேல் வியாபாரிகள், வேற யார் பிசினஸ் ஆகுது? வெளியூர்ல இருந்து யாராவது வந்து எடுத்துட்டு போனாங்க? இல்லை, நோ சான்ஸ். ஒரு வாடத்தை 10 ரூபா கொடுத்து எடுக்க மாட்டாங்க. 250 ரூபாட ஐட்டத்தை 2500 ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை, நாங்க தான் டபுள் விலை தாரன்றோம். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு தெரியுமா? இன்னல்லாஹ அதானி பிகுல்லி திர்ஹமின் அஷரா, எனக்கு ஒருத்தர் விலை தந்துட்டார். யார் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு ஒன்றுக்கு 10 திர்ஹத்தை விலை தந்தான், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அல்லாஹ் பிசினஸ் பண்றான், அல்லாஹ் வாங்கினார். யாரும் கொடுத்தான் தெரியுமா? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வை சாட்சி வைத்து சொல்கிறேன், இந்த பிசினஸ் பொருட்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த காலம், மதீனத்து பூமியில் எங்களோடு வாழ்ந்த சகோதரர்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடி தவிக்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவங்களால முடிஞ்ச அளவு பைத்துல் மாலை செலவழித்து அதற்காக ஒன்றும் இல்லைன்ற லெவலில் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து வெளியூர்களில் இருந்து உதவி வருது. இப்ப நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? எனக்கு உங்கள்கிட்ட ஒரு திர்ஹத்துக்கு பதிலாக 2 திர்ஹமை எடுத்து ப்ராஃபிட் எடுப்பதை விட அல்லாஹ் எனக்கு ஒன்றுக்கு 10 தருவார் என்ற அடிப்படையில் அனைத்து பொருட்களையும் நான் இதோ வந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த முறை உங்கள் யாருக்கும் தரமாட்டேன், பசியாலும் பட்டினியாலும் வரக்கூடிய அந்த ஏழைகளுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய ஒரு வியாபாரி, எத்தனை ஒட்டகம்? 3000 ஒட்டகத்தின பொருட்கள் வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரியதொரு ஒட்டக கூட்டம். அவ்வளவு என்ன செஞ்சாங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எந்த ஒரு வியாபாரிக்கும் கொடுக்கவில்லை. அவைகளை அந்த பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு அவர்கள் ஃப்ரீயாக கொடுத்தார்கள். நாங்க ஒரு வியாபாரியாக யோசிச்சு எப்படி யோசிப்போம்? சரி, வந்திருக்கிற கொஸ்ட தந்துட்டாவது ப்ராஃபிட் டேவல் எடுங்கன்னு யோசிப்போம், அல்லது இருக்கிறதுல ஹாஃப் கொடுப்போம்னு யோசிப்போம், அல்லது 10 கொடுப்போம்னு யோசிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்தார்கள், அனைத்து பொருட்களையும் கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிடுங்க. அதுல என்ன வந்துச்சு தெரியுமா? மெயினா கோதுமமா வந்துச்சு, ஜெய்தூன் வந்துச்சு, அதே மாதிரி காஞ்ச கிரேப்ஸ் அது வந்துருச்சு, பிளம்ஸ் அது வந்துருச்சு. அந்த காலத்துல சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இன்னமா அப்தகி ஸவாபல்லாஹி வரதா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு கிடைக்கணும் என்பதனால் இந்த பொருட்களை எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் என்று வியாபாரிகளை திருப்பி அனுப்பினார்கள். எவ்வளவு ஒரு தியாகம் இருக்கணும்! அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இதே வருஷம், இதே இந்த பஞ்ச காலத்துல, இதே அனர்த்த காலத்துல, இதே சோதனை காலத்துல அடுத்த பிசினஸ்மேன் யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே ஒட்டக கூட்டம் வருது, 700 ஒட்டகம். அவங்களே பிசினஸ் அப்படி வருது, 700 ஒட்டகங்கள். அந்த ஒட்டக கூட்டத்துல வந்த பொருட்களை எல்லாம் சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? எல்லா வியாபாரிகளும் அவங்கள்ட்ட இருந்து ஹோல்சேலாக வாங்கி விற்பனை செய்வதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க, பெரும் பெரும் வியாபாரிகள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, இதெல்லாம் விற்கிறதுக்கு இல்ல, இது ஒண்ணும் விற்கிறதுக்கு இல்ல, இது எல்லாத்தையும் லிஃபுகராஇல் முஸ்லிமீன் அல்லதீன லா யஜிதூன தஆமன், இந்த பஞ்ச காலத்திலே, இந்த அனர்த்த காலத்திலே யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களோ 700 ஒட்டகத்துல வந்த பொருட்களையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். எதுக்கு தெரியுமா? தம்அன் ஃபீமா இன்தல்லாஹ், இத கொடுத்தா அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குமோ அதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்கு, அதனால அதையும் கொடுக்கிறேன்னு கொடுத்தார். இதான் சஹாபாக்கள். சகோதரர்களே, இந்த வரலாறுகளை படிக்கிற நேரத்தில் நாங்க யோசிக்கிறோம் என்ன தெரியுமா? இருக்கின்ற சொத்துக்கள், இருக்கின்ற பொருளாதாரம், இருக்கின்ற வியாபார பொருட்கள்ல 100க்கு 100% எங்களால் கொடுப்பதற்கு முடியாவிட்டாலும் இருக்கிறதுல கொஞ்சத்தையாவது கொடுக்கணுமா இல்லையா சகோதரர்களே? இருக்கிறதுல ஒரு அற்பத்தையாவது கொடுக்கணுமா இல்லையா? நீங்க எல்லாரும் மனசு வைங்க. மீடியாக்களில் பார்க்க கிடைத்தது, நிறைய இடங்கள்ல போய் காலியை சேர்ந்த வாலிபர்கள் சகோதரர்கள் உதவி செய்தார்கள், நாட்கணக்கில் தங்கினார்கள், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் சொல்கிறார்கள், தெற்கிலே இருந்து வந்த வாலிபர்கள் நமக்கு உதவி செய்தார்கள், உதவி செஞ்சீங்க. ஆனால் சகோதரர்களே, இன்னும் மக்கள் பாதிப்பில் இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய இந்த முன்மாதிரியை வச்சு எங்களால் பொருளாதாரத்துல கொடுக்க முடியுமா? கொடுங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனை இருந்து காப்பாற்றுவார். உடலால் எங்களுக்கு அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலுமா? கொடுங்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் களத்திலே போய் இறங்கி எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நீங்க கை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்
எங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபர்ரஜ, யார் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனையை கஷ்டத்தை நீக்குகின்றார்களோ. இன்னைக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம், சில வீடுகள்ல 5 அடி 6 அடிக்கு மண் கட்டியாக இருக்குது, மண் இடிச்சுதான் எடுக்கணும். வெள்ளம் மண்ணெல்லாம் உள்ளுக்கு சேர்ந்து அது அப்படியே கட்டியாக மாறி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், அவங்களால போக முடியல. இந்த இப்படியான கஷ்டங்கள்ல இருந்து நீங்க நீக்கி கொடுக்குறீங்களா? அந்த வீடுகளை கிளீன் பண்ணி கொடுக்குறீங்களா? அவங்களோட பிசினஸுக்கு நீங்க கை கொடுக்குறீங்களா? ஒரு கஷ்டத்தை நீக்கிறீங்க. அல்லாஹ் எங்களுக்கு தர கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் மறுமை நாளையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். இது நபியுடைய வாக்கு, ஒரு நாளும் பொய்யாகாது. நாங்க இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோமாக இருந்தால், அவர்களை கை கொடுத்து மீட்டெடுப்போமாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு கட்டத்தில் உதவி செய்வான். நாளை மறுமை நாளையில் எல்லோரும் யா நப்சி யா நப்சி என்று போகின்ற நேரம் யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இப்படியான இன்சிடென்ட் நேரத்தில் கஷ்டப்பட்டவர்கள் கை கொடுத்தீர்கள், அவர்களை நீங்கள் மீள் வாழ்வு கொடுப்பதற்காகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்கள். இந்த மறுமையில் உன்னுடைய கஷ்டத்தை நான் நீக்கிறேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு கை கொடுப்பார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்காக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னொரு அழகான உதாரணத்தை பாருங்கள். எங்களுக்கு தெரியும், வருஷா வருஷம் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து உதுஹியா கொடுப்போம். உதுஹியா இறைச்சியில சட்டம் என்ன? எங்களுக்கு வேண்டிய மாதிரி சாப்பிடலாம். நீங்க அதை ஆக்கி சாப்பிடுங்க, அவிச்சு சாப்பிடுங்க, பொரிச்சு சாப்பிடுங்க, வேண்டிய மாதிரி சாப்பிடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் அந்த மதீனத்து பூமியில் சகோதரர்களே ஒரு கஷ்டமான காலம் ஏற்படுகிறது, சாப்பிடுறதுக்கு கஷ்டம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க தெரியுமா? இந்த வருஷம் உதுஹியா இறைச்சியை 3 நாளைக்கு மேலாக யாரும் சேமிச்சு வச்சிருக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த வருஷம் கொடுத்துருங்கன்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கஷ்டம் நீங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது, அஸ்லிஹ் லஹ்ம ஹாதிஹி தஹியா, இந்த உதுஹியா இறைச்சியை நீங்க தாராளமாக பதப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? உதுஹியா இறைச்சி எங்களுக்கு 10 நாளா 20 நாளா மந்த் கணக்குல நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறீங்களா, எப்படியோ சேமிச்சு வைக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்க சேமிச்சு வைக்கின்ற அதே நேரத்துல சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு சாரார் கஷ்டப்படுறாங்க என்றால், நீங்க சேமிச்சு வைக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்றாங்க. இதான் இஸ்லாம். இதான் இஸ்லாம் காட்டுகின்ற மனிதநேயம். எங்களுக்கு உதுஹியா இறைச்சியை சேர்த்து வைக்கிறதற்கு பொதுப்படையாக அனுமதி இருந்தும் திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகோதரர்களே தோழர்களே, இந்த முறை 3 நாளைக்கு மேலாக யாரும் இறைச்சிகளை வச்சுக்கொள்ளவான கொடுத்துருங்க என்றாங்க. சஹாபாக்கள் கொடுத்தார்கள் சகோதரர்களே. இதான் அந்த உள்ளம், ஈமானி உள்ளம், நபியுடைய வாக்கை வாக்காக நம்பிய உள்ளம். நாங்களும் அந்த சஹாபாக்களுடைய அந்த வரலாறுகளை படிக்கிறோம் என்றால் எங்கட உள்ளத்திலும் எங்கட வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் கொடுக்கிறாங்க, உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம். பல நாடுகள் உதவி செய்கின்றன, அண்டை நாட்டு மக்கள் உதவி செய்கிறார்கள், எங்கட உள்நாட்டு மக்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள், இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த மனசு எப்படி வந்துச்சு? எங்களுக்கு இந்த மனசை தந்தது யாரு? அல்லாஹ் உதிப்பை தருகிறான். பயான் கேட்கிறோம், நிகழ்ச்சிகள்ல உட்கார்றோம், சஹாபாக்கள் வரலாறுகளை படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை முழுமையாக நம்பியதனால் தான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கம் ஒன்று இருக்குது என்று நம்பியதனால் தான் நாங்க எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைக்க கூடாது எங்களை சுத்தி மலைகள் இல்ல, எங்க இத்தனை வருஷமாக எங்க எத்தனையோ பரம்பரை வாழ்றோம், எங்கட வாப்பா வாப்பட வாப்பா அப்பட பரம்பரை எல்லாம் வாழ்றோம். ஒரு 100 வருஷம் வரலாறு இந்த பூமிக்கு. எங்க உதாரணத்துக்கு கூட காணி, நீங்க ஒரு காணியில வாழ்றீங்க, ஒரு மகாகதிரையில வாழ்றீங்க. நீங்க எத்தனையோ வருஷம் முன்னுக்கு போய் வரலாறை பார்த்தாலும் எந்த பெரிய மழை பெய்தாலும் எங்கட ஊடுதால் அல்ல, வெள்ளம் வந்தே இல்லை, சுனாமியிலையும் பாதிப்பு வரல, ஒன்றுலையும் இதுவரைக்கும் பாதிப்பு இல்லை. சேஃப்னு நினைக்கிறீங்களா? ஒன்று நடக்காத நினைக்கிறீங்களா? இல்ல. அன்புக்குரிய அல்லாஹ் நினைச்சா ஏதோ ஒரு அனர்த்தத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதனால நாங்க மலை நாட்டுல வாழ்றோம், நாங்க கரையோரத்துல வாழ்றோம், நாங்க சேஃபான இடத்துல வாழ்றோம், அப்படி நம்ம இல்ல. அதாவது சில ஆயத்தங்களை மேற்கொள்ளலாமே தவிர அல்லாஹ்வுடைய சோதனைகள் அது எப்படி வரும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், அண்மையில மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் என்ன? ஏர் இந்தியா விமானம் அது ஏறினத்தோடு அப்படியே வெடிச்சு செதறுது. 200 லட்சம் மக்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல முழுவது அப்படியே சும்மா சாப்பிட்டு கொண்டிருந்த மெடிக்கல் காலேஜ் பிள்ளைகளும் சாகுறாங்க. பிளைட்ல போனவங்க அப்படியே 2 நிமிஷத்துல வெடிச்சு செதறாங்க. எல்லோரும் பதறினோம். இதுக்கு போற அந்த டைம்ல நீங்க பார்த்திருக்கலாம், ஏர் இந்தியா டிக்கெட் அப்படி ட்ராப் ஆச்சு, அப்படி ட்ராப். 2 லட்சம் போற இடத்துல 1 லட்சத்துக்கு எல்லாம் டிக்கெட் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் ஏர் இந்தியா பிளைட்ல கால் வச்ச பயந்தாங்க. அது ஒரு சாரான். இன்னொரு சாரான் பிளைட் பயணத்தையே மறந்தார்கள். உம்ராவுக்காக வேண்டி எத்தனோ பேர் காசு கட்டியவர்கள் அந்த டைம்ல எங்களுக்கு பிளைட்ல ஏறலாம், நாங்க இன்னும் கொஞ்ச நாள் பிறகு போகும்போது ரிப்பீட் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. பிளைட் வெடிச்சதுனால பயந்தாரு. சரியா?
அதுக்கப்புறம் எல்லாரும் மக்கள் என்ன நினைச்சாங்க, இல்ல வானத்து கொசு கால பறக்கிறது பயம், லேண்ட் ரூட்ல போறதாக இருந்தால் ஒரு அளவு சேஃப்னு நினைச்சாங்க. அண்மையில கேள்விப்பட்டிருப்பீங்க, தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து ஹஜ் உம்ராவுக்கு வந்தவர்கள் 40 லட்சம் பேர் பஸ்ல போய் கொண்டிருக்கிற நேரம், மதீனாவை அண்மிக்கிற நேரம், ஒரு டேங்கர்ல கொண்டு போய் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல போன 40 பேரும், ஒத்தரை தவிர 40 பேரும் கருகி மௌத்தாகிறாங்க. அப்ப என்னது, பிளைட்ல போனாலும் பயம், ரோட்ல போனாலும் பஸ் வெடிக்குது, ஒசக போனாலும் பிளைட் வெடிக்குது. அதே மாதிரி சுனாமியில ட்ரெயின்ல போனாங்க, ட்ரெயினே பிறந்துச்சு. கடவுளை நினைச்சிருப்போமா, ஒரு மழை தண்ணிக்கு, கடல் வந்த தண்ணிக்கு ட்ரெயின் பெறலுமா? ட்ரெயின் போற ரோடு எல்லாம் அந்த பீடியெல்லாம் எப்படி முறுக்குண்டு இருந்துச்சு. கடவுளை நினைச்சிருப்போம் ஒரு இரும்ப முறுக்கலாமா, இரும்ப முறுக்கலாமா? சில வளர்ந்த நாடுகளோட டெக்னாலஜி இருக்குது, இரும்ப கட் பண்றது தண்ணியால. திங்க் பண்ணலுமா? இரும்ப வெட்டுறது, நாங்க இன்னைக்கு வீல் எல்லாம் போட்டு இரும்ப வெட்டுறோம், ஹை பிரஷர் தண்ணியை யூஸ் பண்ணி இரும்ப வெட்டுறாங்க. அப்ப அது சாத்தியமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நீங்க ஒன்றை வச்சுக்கோங்க, பிளைட்ல போனாலும் தான், பஸ்ல போனாலும் தான், ட்ரெயின்ல போனாலும் தான், நடந்து போறோம். சிலாக்க சொல்றது இல்ல, எங்கட வீட்டுல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனார், அதுல இருந்து எங்கட வாப்பட வசியத் வாகனம் ஓட்டக்கூடாது, சரி அதனால நான் நடந்தே போறேன். நடந்து போறாரு, பின்னுக்கால ஒருத்தர் முட்டி ஆக்சிடென்ட், அவர் மவுத்து. இப்ப நடந்து போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நீங்க பிளைட்ல போனாலும் சரி, ஜெட்ல போனாலும் சரி, எதுல போனாலும் சகோதரர்களே, ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கள், முஸ்லிமுடைய அகீதா, ஒரு முஸ்லிமுடைய ஈமான் எப்படி தெரியுமா இருக்கணும், எனி டைம் எனக்கு மவுத்து வரலாம், நான் அது எதுக்கு போனாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, மண் சரிவு நடக்குது, வெள்ளம் நடக்குது, வெள்ளத்துல ஒரு பஸ் ஒன்று தாழுது, அன்றாதபுரத்துல நடக்குது பிரச்சனை. அந்த பஸ் வெள்ளத்தினால் ஒருத்தர் மவுத்து என்று வேறு வலைக்கு நியூஸ் வருது. என்னடா வெள்ளத்தால வேறு வரை ஒருத்தர் மவுத்தா? நோ சான்ஸ். என்னன்னு பார்த்தா, அன்றாதபுரத்துக்கு வியாபாரத்துக்காக போன ஒரு சகோதரர் பஸ்ஸுக்குள்ள அப்படியே அந்த அதுல 24 மணித்தியாலமாக குளிர் தாங்க முடியாமல் நட்டுங்கி மவுத்தாகி போறார். அப்ப அவர் நினைச்சிருப்பாரா, எங்கேயோ பஸ் தாழுது, ஆனா மரண செய்தி எங்கேயோ ஒரு ஊருக்கு வருது. இதான் மனுஷன் நிலைமை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் நீங்கள் புரட்டி புரட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மஸ்ஜிதுக்கு வார நேரம், வீட்டில் இருக்கிற நேரம், குடும்பத்தோடு இருக்கிற நேரம், வியாபாரத்தில் நாங்கள் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நினைக்கிற நேரம், ஹராமான விஷயங்களை செய்யறதுக்கு மனசை தூண்டுற நேரம், அடுத்தவர்களை ஏமாற்றி என்னை விட மேலே வரக்கூடாது என்று பொறாமைப்படுகின்ற நேரம், இப்படியான இப்படியான அனர்த்தங்களை நினைச்சு நாங்க நினைக்கிறோம் தெரியுமா, இதெல்லாம் ஒரு டெம்பரரி உலகத்துல வாழ்றோம். அல்லாஹ் நாடியதை நாடியவங்களுக்கு கொடுப்பான். நாங்க நல்ல மக்களாக எல்லா மக்களோடும் நல்ல முறையில வாழ்ந்துட்டு போறதுதான் எங்கட ஈமானுக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில எங்கட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் சகோதரர்களே இந்த காலத்தினுடைய பொருத்தமாக. பாருங்க, உலகம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொன்னேன், ஹிஜ்ரி 18வது ஆண்டு உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இதே காலத்துல எல்லா மக்களும் உதவி செய்கின்றார்கள். ஷாமிலே இருந்துதான் பொருட்கள் மெயினா வருது. அல்லாஹ் கொடுக்கிற இன்னொரு சோதனை தெரியுமா, அந்த ஷாம் பிரதேசத்துல, ஈராக் பிரதேசத்துல தாவூன் அமாவாஸ் என்ற ஒரு தொற்று நோய் அங்க பரவ ஆரம்பிக்குது. இங்க பஞ்சம், அங்க தொற்று நோய். ஹிஜ்ரி 18ல பல நாடுகள்ல பல ஊர்கள்ல பிரச்சனை. அதே மாதிரி நாங்க இன்றைக்கு பேஸ் பண்றோம். எங்கட நாட்டுல வெள்ளம், இந்தோனேஷியால வெள்ளம், மண் சரிவு, அங்கல சவுதி அரேபியாவில் ஜித்தாவுல வெள்ளம், கடுமையான புயல், அங்க மழை அடிக்குது. இப்படி உலகத்தை நீங்க பாருங்க பாப்போம். எத்தனை பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு திருப்பி அனுப்பப்படுது. ஸ்ரீலங்காவுக்கு வரதுக்கு இருந்த பிளைட் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புது. எத்தனையோ வியாபார கண்டெய்னர்கள் அப்படி தங்கி தங்கி நிக்குது, வர இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப உலகம் வந்து ஏதோ எங்களுக்கு காட்டுது, அல்லாஹ் இயக்கி காட்டுறான். மக்களே, இதுல நாங்க எப்படி படிப்பினை பெறணும் தெரியுமா? நாங்க இந்த உலகத்துக்கு வருகிற நேரம் ஜீரோவா, ஒன்றுமே இல்லாதவர்களாக தாயுடைய வயிற்றில இருந்து நாங்கள் வெளியே வந்தோம் சகோதரர்களே. வருகிற நேரம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு சொத்தை தந்திருக்கிறான். ஒரு 1000 ரூபாய்க்கு சொந்தக்காராக சில நாங்க இருக்கிறோம். சிலர் லட்சத்துக்கு சொந்தக்காரா இருக்கிறீங்க, கோடிக்கு சொந்தக்காராக இருக்கிறீங்க. ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரதேச மக்கள் யாரும் தின்றத்துக்கு வழி இல்லாமல் பாதையில் அலைந்தவர்கள் அல்ல. அவர்கள் மரியாதையோடு கண்ணியத்தோடு அடுத்தவர்களும் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த வியாபாரிகள், பெரும் பெரும் வியாபாரிகள், ஒன்றும் இல்லாம நிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? சில சகோதரர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இதுக்காங்கள என்னத்தை செய்யறன்னு விளங்கல, இதுக்காங்கள என்னத்தை செய்யறது, இது உலகமா? இப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு போகுது. சில நேரம் இதுல சில ஆக்களுடைய ஈமான் சில நேரம் பாதிக்கலாம், சில ஆக்களுடைய ஈமான் கூடலாம். சிலவங்களுக்கு வந்து இதுல பொறுமை என்றால் என்ன என்பது உணர்ந்து இருப்பார்கள். என் பாதிப்புக்கு உள்ளாகாத நாங்களும் நீங்களும் சகோதரர்களே இங்கிருந்து யோசிக்கணும் தெரியுமா, இது நாங்க யாரும் தப்பல்ல, அல்லாஹ் எங்களை சும்மா ரிலீஸ் பண்ணி விட்டு ஃப்ரீயாக விட்டு எங்களை சோதிக்கிறான். நாங்க கஷ்டப்பட்டவர்களுக்கு என்ன செய்யறோம்? சும்மா போன்ல மட்டும் பார்த்துக்கொண்டு அங்க அந்த வெள்ளமாம், இங்க இந்த மண் சரிவாம், அப்டேட்டை பாக்குறது மட்டுமல்ல எங்கட வேலை. எங்களால் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சொல்ல, எல்லாருக்கும் போய் ஃபீல்ட்ல இறங்கோ மேல, நோயாளிகள் இருப்பீங்க, வயசாளிகள் இருப்பீங்க, எல்லாரும் ஊரை விட்டு போனீங்கன்னா ஊரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இங்க மக்கள்கிட்ட பணக்காரர்கள்ட்ட காசுகளை சேகரிக்கணும், அதுக்கும் ஒரு குழு இருக்கணும்.
அதுக்கும் குழு இருக்கணும். மக்களை சேர்ப்பதற்கு ஒரு குழு ஊர்ல இருக்கணும். ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்கு வாலிபர்கள், அவர்களை நீங்க மோட்டிவேஷன் பண்ணி அவங்களை அனுப்பணும். அதே மாதிரி பெண்கள், உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. சில ஆட்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி இருக்கு. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? இப்படி பலதரப்பட்ட வகையில பாதிக்கப்பட்டவர்கள் துன்பங்களில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். அவங்களோட கஷ்டத்துக்கு நாங்களும் பங்கு கொண்டு எங்களால் மேக்சிமம் எவ்வளவு செய்யலுமோ அந்த அளவுக்கு செஞ்சு அவர்களையும் பழைய நிலைமைக்கு திருப்பி எடுத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் சோதனைகள் இருந்து பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சோதனைகளின் போதும் அனர்த்தங்களின் பொழுதும் சஹாபாக்கள் எந்த முறையில் நடந்து கொண்டார்கள், எந்த முறையில் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் சில விடயங்களை சில உதாரணங்களோடு பார்த்து வருகின்றோம். அதனுடைய இன்னொரு கட்டம் தான் சகோதரர்களே, மக்காவிலிருந்து சஹாபாக்கள் எல்லோரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன வரலாறு. அணிந்த ஆடையோடு ஒன்றையுமே அந்த காபிர்கள் எடுப்பதற்கு விடவில்லை. மிக பெரும் பணக்காரராக வாழ்ந்தவர்கள் கூட எல்லாத்தையும் மக்காவிலே வைத்து ஒன்றும் இல்லாதவர்களாக மதீனாவுக்கு போனார்கள். அதுல எல்லோரும் அடிக்கடி கேட்ட ஒரு வரலாறு தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வியாபாரி, ஒன்றும் இல்லாமல் மதீனாவுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய நபி தோழரை அவருக்கு ஒரு தோழராக ஆக்கி கொடுக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருங்க, நீங்க ரெண்டு பேரும் சகோதராக இருங்கன்னு விட்டுறாங்க. உடனே சஅத் இப்னு ரபி பார்க்கிறார், என்ன தெரியுமா, இவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மனிதர், அப்படிதானே? இப்ப நாங்க என்ன நினைப்போம், எங்கட ஊர்ல இன்னொருத்தர் வந்தா சப்போர்ட் பண்ணுவோம், ஆனா எங்கட பிசினஸை காட்டி கொடுக்க மாட்டோம். பஜார்ல உங்களுக்கு கடை போடுறதுக்கு அனுமதி இல்லை, எங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு நீங்க கூலியை வாங்குங்க. இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாரும். எங்கட கமையில நாங்க தான் கடை வைக்கணும், அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. எல்லாரும் இல்ல, ஒரு சிலருக்கு இருக்குது. சஅத் இப்னு ரபி சொல்றாரு, என்ன தெரியுமா, நீங்க என்ன சகோதரர், ஏன்னா சொத்துல ஹாஃப் நீங்க எடுத்துக்கோங்க, அங்க இங்க எல்லாத்துலயும் ஹாஃப் எடுங்க. அது மட்டுமல்ல, அவருக்கு 2 மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னால் உள்ள காலப்பகுதி. அப்பொழுது அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, ஏன்னா 2 மனைவியில நான் உத்தர தலாக் சொல்றேன், அதை நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு, ஃபந்துர் அஜபஹுமா இலைக், நீங்க 2 பேரையும் பாருங்க, 2 பேர்ல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவ சொல்லுங்க, அவ முடிச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு இதுக்கு ஒரு மனசு வேணுமா இல்லையா சகோதரர்களே? இதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஏன் நபியோட வார்த்தை, நபி சொன்னார், அதனால செய்யறோம். சஹாபாக்கள் ஏன் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. இவர் சாதாரண அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பாதையில் இருந்து மக்கள்கிட்ட கேட்டு சாப்பிட்டு வந்தவர் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர், கண்ணியமாக சம்பாதிச்சு வாழ்ந்து வந்தவர். இஸ்லாத்துக்காகவே மக்காவில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார், கொடுத்தார். இவர் என்ன தெரியுமா சொன்னார், பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக், சகோதரரே, உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பொருளாதாரத்துக்கும் நீங்க சொன்னீங்க தானே ஹாஃப் ஆஃப் எடுங்க, ஒன்றும் மானம், இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். எனக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்க, ஒரே ஒரு சப்போர்ட், துல்லனி அல சூக், மதீனத்து பஜாரை மட்டும் காட்டுங்கண்டா, மார்க்கெட்டை காட்டுங்க, நான் எனக்கு அது போதும் அப்படின்றா. அந்த நேரத்துல நாங்க தயங்கி இருப்போம், அடே பஜாரை காட்டி கொடுத்தா ஒரு வியாபாரி, இவன் போய் ஏண்ட பிசினஸையும் பிடிச்சிருவான. இல்ல, மறு பேச்சு இல்ல, பஜார் காட்டி கொடுக்கப்படுது. அவர் போறார், போய் முதலாவது நாள் ப்ராஃபிட்டாக அந்த பால் கட்டியையும் வெண்ணெய் துண்டையும் எடுத்துட்டு வரார். ப்ராஃபிட் தான், என்ன பிசினஸ் பண்ணாரு அதுல வரல, ஆனா ப்ராஃபிட்டாக அதை எடுத்துட்டு வராரு முதலாவது நாள். அப்படி அப்படி வந்து 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 கொஞ்ச நாள்ல திருமணம் முடிக்கிறார். பேரிச்சம்பள விதை அளவு மஹர கொடுத்து முடிக்கிறார். நீண்ட வரலாறு நான் சுருக்கிக் கொள்றேன், முடிச்சுட்டு வரார். இவர் மௌத்தா போனதுக்கு பிறகு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய வரலாறு எழுதுகிற நேரத்தில் எப்படி எழுதுறாரு தெரியுமா, மக்காவிலே பணக்காரராக இருந்தவர் மதீனாவுக்கு ஒன்றுமில்லாம வந்தார். மதீனாவிலே ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மௌத்தாகிற நேரம் ஹாசல் மலாயின், மில்லியன் கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற நிலையில் தான் மௌத்தானார். அவ்வளோத்தையும் கொடுத்தது யார்? ஒன்றுமில்லாம வந்தார், ஒன்றுமே இல்லை. ஜீரோவில் இருந்து மதீனாவுல பஜாருக்கு போனார், முயற்சி செஞ்சார், சம்பாதிச்சார். அவர் மௌத்தாகிற நேரம் மில்லியன் கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு அவர் மௌத்தாக போறார். தான் அல்லாஹ்வுடைய நியதி. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தாரானா நாங்க ஆடக்கூடாது,
அல்லாஹ் எங்கள்கிட்ட இது ஃபுல்லா எடுக்கிறானா, என்னப்பா அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தரல என்று சடையடைய கூடாது. தந்தாலும் சரி தரலாட்டியும் சரி எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் சிறிதளவும் கூட நம்பிக்கை இழக்க கூடாது. அல்லாஹ் தருவான். தந்ததை எடுத்திருக்கிறானா, ஏதோ அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். எங்கட ஏதாவது பிழைகள் இருந்தா நாங்க அதை செஞ்சுக்கிட்டு பயணிச்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் ஒரு கட்டத்துல தருவான், இல்லாட்டி தராமலே நாங்க கபருக்கு போய் சேர்ந்துருவோம். எப்படியோ இந்த உலகத்தை விடவும் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு சிம்பிளாக பதில் கொடுத்துட்டு சொர்க்கத்துல போய் சொகுசான வாழ்க்கையை வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப கிட்டத்துல ஒரு 4-5 நாள நிறைய பேர் பண்ற கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சில நேரம் இந்த ஊர்லயே மக்கள் இருக்கலாம், கம்பல, கெலியோய, அதே போன்று வெளிமட, நுவரெலிய போன்ற பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட கொழும்பு வெள்ளம் பெட்டியா இருக்கட்டும், கொலனாவா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இங்குள்ள பணக்காரர்கள் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. முதாரபா அவங்களோட பிசினஸ் இங்கிருந்து லட்சத்துல கோடிகள் அவர்களுக்கு வியாபாரத்துக்காக சொல்லி கொடுத்திருப்பாரு. நடக்க சான்ஸ் இருக்குதா இல்லையா? சான்சஸ் இருக்குது. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் என்ன செய்யறாங்கடா, இப்ப நான் உங்களுக்கு 5 கோடி தந்திருக்கிறேன் கம்பெனில பிசினஸ் பண்றதுக்கு, 2 கோடி தந்திருக்கிறேன் கெலியோயில பிசினஸ் பண்றதுக்கு, வெளிமண் நூறடியில மரக்கறி தோட்டம் செய்யறதுக்கு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், எல்லாம் அழிஞ்சாச்சு, எல்லாம் தாண்டாச்சு, மலையே இடிஞ்சு விழுந்தாச்சு, எல்லாம் சோதனையில் இருக்கிற நேரம் இவங்க சண்டை பிடிக்கிறாங்க தெரியுமா? இல்ல நான் தந்த 5 கோடி சல்லியே எனக்கு ரிப்பீட் தாங்க, தரத்துக்கு காசு இல்லைன்னு கேட்டு, இல்ல கவர்மெண்ட் இப்ப ஊழலிஞ்சா 50 லட்சம் தருது, காணியும் இல்லாம போன 50 லட்சம் தருது, 1 கோடியாவது கிடைக்குது இல்லையா? அந்த 1 கோடி எனக்கு தரணும் என்று வாதம் பிடித்து அடம் பிடித்து நிற்கக்கூடிய இன்வெஸ்டர்மார்களும் இல்லாமல் இல்லை. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சகோதரர். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், ஒரு தெரியுமா, முதலாவதாக கடன் அல்ல இது, பிசினஸுக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்றவங்க நல்லா நினைச்சுக்கிறோம். பிசினஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் இப்படியான நஷ்டங்கள் வந்தால் நீங்க கட்டாயம் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். நீங்க யாருக்கு காசு கொடுத்தீங்களோ அவங்கள போய் நீங்க அலட்டக்கூடாது. அதப்படி உங்களோட கடையில அரிசி இருக்கக்கூடிய, உங்களோட கடையில நீங்க மரக்கறி தோட்டம் போட்டு இருக்கக்கூடிய வெள்ளம் வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை, மண் சரிவு வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் ஏன் வீட்டை வித்துட்டு தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், எனக்கு அந்த 5 கோடியை தாங்கன்னு கேட்டு அடம் பிடிக்கிறது அது மனிதாபிமானத்துக்கு முரண் மட்டுமல்ல, இஸ்லாமிய வியாபார பேசிக்கே முரணான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இது கடன் கொடுக்கல் வாங்கல் அல்ல. இப்ப நீங்க கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கடன் கொடுத்திருப்பீங்க, கடனை கேட்டு கேட்கலாம், அதுவும் இந்த கட்டத்துல கொஞ்சம் அவங்களுக்கு தவணை கொடுக்கிறது தான் நாங்க செய்யற உதவி. உதாரணத்துக்கு சொல்றேன், கடனை கேட்டு பிடிக்கலாம், அது வேற. பிசினஸுக்காக வேண்டி, ப்ராஃபிட் ஷேரிங்காக வேண்டி முதாரபாக கொடுத்த அந்த காசை கேட்டு பிடிப்பது என்பது அது மனிதாபிமானமற்ற செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சகோதரர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்க, இப்படி எல்லாம் இந்த கட்டத்துல செய்யக்கூடாது என்பது. அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் என்ன தெரியுமா? பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வருகிற நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல ஒவ்வொரு டிஃபரெண்டான முறையில் அவங்களுக்கு உதவி செய்யலாம். சிலாக்களுக்கு ஒரு போன் கால் எடுத்து அந்த கோல் உதவி செய்யலாம். பெரும் பெரும் பணக்காரர்கள் இருப்பாங்க, எல்லோருக்கும் போய் பேச முடியாது, அவங்கள்ட்ட சொல்ல நீங்க பாருங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்க ஒரு கோல்ல கோடியை போடுவாங்க. இன்னும் சில ஆட்கள் 2 நாள் செலவழிச்சு ஹட்டெல்லாம் அடிச்சு நின்று நாங்க மக்களுக்கு நிவாரணம் சேர்க்கிறோம் 2-3 நாட்கள் உழைச்சாலும் ஒரு 20 லட்சத்தை தாண்ட முடியாது. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த மெயின் பவரை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எந்த மெயின் பவர் இருக்குதோ அதை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் யூஸ் பண்ணி மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் அதை கொடுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கறத மட்டும் கொடுக்க வேணும். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், சில நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்களோட மருந்துக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் மந்த்லி தேவை. வாங்கி வச்சிருந்த மருந்துகள் இன்றைக்கு வெள்ளத்துக்கு அடிபட்டு இருக்கு. அப்ப நாங்க பெனடோலையும் பெனடிதையும் கொடுத்து சரி வருமா? அவங்களுக்கு இல்ல, அவங்களோட மருந்து எக்ஸ்பென்சிவ். இன்னும் சில மாற்றுத்திறனாளிகள் அவங்க யூஸ் பண்ணி கொண்டு அந்த கிரத்தைகள், அந்த வீல் சேர்கள், இதுகள் எல்லாம் அடிபட்டு இருக்குது, அப்ப அவங்களுக்கு நடக்க முடியாம இருக்கு. இன்னும் சில நோயாளிகளுக்கு செப்பரேட்டா சில பாத்ரூம் வசதிகள் செஞ்சு கொண்டிருந்தாங்க, அதெல்லாம் வெள்ளத்துக்கு அடிபட்டு இருக்குது. இன்னும் சில நோயாளிகள் முதுகுல புண்ணு வாரவங்க, அவங்களுக்கு வேற மெட்ரஸ் வாங்கி வச்சிருந்தாங்க, அதை யாரும் போய் பப்ளிக்ல பங்குட மாட்டாங்களே. இப்படி தனிப்பட்ட சில ஆக்கட்ட பிரச்சனைகள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அதனால சொல்கிறேன் சகோதரர்களே, நீங்க அடுத்த கட்ட உதவிகள் செய்கிற நேரம், அடுத்த கட்டம் உங்களோட சொத்துக்கள் நீங்க கொடுக்கிற நேரம், இப்படி பாதிக்கப்பட்டவங்க தேடி எடுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? எத்தனை பிரெக்னன்ட் பொம்பளைகள் இருக்கிறாங்க, 1 மாசத்துல புள்ள கிடைக்க டேட் கொடுத்திருக்காங்க, 2 கிழமையில டேட் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும்? புள்ள கிடைச்சி 2 கிழமை 1 கிழமை உள்ள பொம்பளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் முகாம்ல போய் நிக்கலுமா? மஸ்ஜித்ல போய் நிக்கலுமா? அதே மாதிரி வேறு வேறு மதஸ்தலங்கள போய் நிக்கலுமா? நிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு தெரியும், கொழும்பு ஊடுகள்ல அவங்க வாழ்றதே பெரும் கஷ்டமாக இருக்கு. சின்ன ஊடு, நீங்க போய் பார்த்திருப்பீங்க, ஒரே ரூம்ல அவங்க அங்கே தூங்குவாங்க, அங்கே சமைப்பாங்க, அப்படியான கஷ்டமான சில இடங்கள் இருக்கு. அப்ப அப்படியான இடங்கள்ல சகோதரர்கள் இன்னொரு 2 ஃபேமிலி பிரெக்னன்ட் மதர்ஸ் எப்படி நிப்பாங்க? பால் கொடுக்கிற புல்லுள்ளவங்க எப்படி நிப்பாங்க? அப்ப அவங்களுக்குரிய வழி என்ன செய்யலாம்? எங்களால் எல்லோரும் சமூகமாக
ஒரு குடும்பமாக சிந்திச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம். எனவே சகோதரர்களே, இது தந்தது அல்லாஹ், இந்த சோதனையை தந்ததும் அல்லாஹ், எங்களை இந்த வெள்ளத்தால பாதிக்கப்படாம வச்சதும் அல்லாஹ். எங்களுக்கு நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றதுனால. எனவே சகோதரர்களே, நாங்க எப்ப மௌத்தாகும்னு யாருக்கும் தெரியாது. இருக்கிற அந்த கோடி லட்சங்களை வச்சுட்டு நாங்க மௌத்தா எல்லாம் இருக்கக்கூட அல்லாஹ் ஜனாசா நாங்க பொடி ஆகிருவோம். அதுக்கு போற அந்த லட்சம் கோடி எல்லாத்தையும் யாரோ வந்து எடுக்க போறாங்க, வராசத்துல வந்து எடுப்பாங்க, புள்ளை எடுப்பாங்க, மகள் எடுப்பாங்க, மகன் எடுத்துருவாங்க, அப்படியே போயிடும். அதனால சகோதரர்களே, நாங்க குடும்பத்துக்கும் வச்சுட்டு நாங்க எங்களால் எவ்வளவு செய்யணுமோ மேக்சிமம் இந்த மக்களுக்கு நாங்க உதவி செய்வோம், உடம்பால செய்வோம், பொருளாதாரத்துல செய்வோம். அடுத்தது சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். ஜக்காத்துடைய விஷயத்துல பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களாக, அவர்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்தில் நாங்களும் பெரிய ஒரு பங்குதாரராக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் இப்படியான சோதனைகளிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் நாங்களும் அதிலே பங்கு கொண்டு அவர்களோடு அதிலே பங்கெடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.